ஸ்ரீஜா, ஒரு வழியா சூர்யா மாமாவை கோயிலுக்கு கொண்டு வந்தாச்சு. ஹாசினி அக்கா, இப்போ மாமாவை எப்படி கோயிலுக்குள்ள கொண்டு போறது? ஏய், நீங்க இரு, கோயிலுக்குள்ள சித்தர் இருக்காரு. நான் யாராவது 2 பேரும் ஹெல்ப் கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. தாராத்த மோப்பம் பிடிச்சு வந்துட போறாங்க. ஆமா ஆமா, இரு. சீக்கிரம்க்கா. வணக்கம் சாமி. நற்பவி நலம் உண்டாகட்டும். சக்தி பாப்பா, நீ கொடுத்த தைரியத்துலதான் நானும் அவளு போய் சூர்யா மாமாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். உங்களால முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா ஆமா, சூர்யா தம்பி எங்க? அவரு வாசல்ல கார்ல இருக்காரு. மாமாவால நடக்க முடியாதுல்ல. நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து மாமா உள்ள கொண்டு வர முடியாது சாமி. அதனாலதான் உதவிக்கு யாராவது கூட்டு போலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? ஐயா, ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க ஐயா. இவங்க கூட போய் வாசல்ல கார்ல ஒருத்தர் மயக்கத்துல இருப்பாரு, அவரை கோயிலுக்குள்ள கொண்டு வாங்களேன். சரிங்க ஐயா. ஆமா, இவங்களை கூட்டிட்டு போங்க, இவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சரிங்க சாமி, நீங்க என் கூட வாங்க. தம்பி, நீங்களும் போய் உதவி செய்யுங்க. சரிங்க ஐயா. வாங்க வாங்க, அங்க இருக்காரு, வாங்க. ரொம்ப நன்றி. நாங்க வரங்க. நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். நல்லபடியா நாங்க சூரிய மாமாவை கொண்டு வந்தாச்சு. ஆனா மாறி இன்னும் வரலையே சாமி. மாறி சீக்கிரம் மூலிகையோட வரணும், அப்பதான் நிம்மதி. இல்லனா தாரத்தை தேடி கண்டுபிடிச்சு போலீஸோட வந்துட்டா அவ்வளவுதான். ஆமா, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தாராத்துக்கு இந்நேரம் சூரிய மாமாவை கூட்டிட்டு வந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சாமி. கண்டிப்பா அவங்க சூரிய மாமாவை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, மாறி கண்டிப்பா மூலிகையோட வருவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்க அம்மனை வேண்டிக்கங்க.